வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளுடன். உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், சிசிரகுமார், கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் கத்தியால் குத்தி ஒருவர் கொலை. ஐஸ் பக்கெட் சவால் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன கருத்து. ආණ්ඩුවේම වුවමනා එපාකම්ද මේ අයිස් බකට් අභියෝගය හරහා ඉෂ්ට වෙන්නේ කියන ප්‍රශ්නේ තියෙනවා. பிரான்ஸ் பிரதமர் மற்றும் அவரது அமைச்சரவை ராஜினாமா. கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு அருகில் கூறிய ஆயுதத்தால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளனர். இது தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் தாரணி தங்கராஜா. இது புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அருகிலுள்ள இடம். ஒரு புறத்தில் உயர் நீதிமன்றம், மறுபுறத்தில் மேல் நீதிமன்றம். இந்த இடத்திற்கு அருகில் நீதவான் நீதிமன்றமும் இருக்கின்றது. குறிப்பாக இது ஒரு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள வளாகமாகும். இன்று காலை இந்த இடத்திற்கு 3வது நீதவான் நீதிமன்றத்திற்கு வழக்கு விசாரணைக்காக வந்திருந்த சந்தேக நபரும் அவரது தந்தையும் சகோதரியும் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டுள்ளனர். விசாரணைக்காக வந்த சந்தேக நபரும் அவரது தந்தையும் சகோதரியுமே இந்த சம்பவத்தில் காயமடைந்துள்ளனர். இன்று முற்பகல் 11:30 அளவில் வழக்கு விசாரணை முடிவடைந்து நீதிமன்ற கட்டட தொகுதியிலிருந்து வெளியில் வரும்போது அங்கு வந்த ஒருவர் கூறிய கத்தியினால் குத்தியுள்ளார். கொட்டாஞ்சேனியில் 17 வயது யுவதியொருவரை கடத்திச் சென்று துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டு தொடர்பில் இன்று விசாரணை முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரான இளைஞருக்கு இன்று நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டது. சந்தேக நபரும் அவரது தந்தையும் சகோதரியும் நீதிமன்ற கட்டட தொகுதியில் இருந்து வெளியே வரும்போது துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக கூறப்படும் யுவதியின் தந்தை அங்கு வந்து கத்தியால் குத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது காயமடைந்த மூவரும் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான இளைஞரின் 61 வயதான தந்தை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் காயமடைந்த இளைஞரும் அவரது சகோதரியும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தாக்குதலுக்குள்ளாகி 25 வயதுடைய இளைஞரை காயமடைந்துள்ளார். அவரின் உடல்நிலை தேறி வருவதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் அனில் ஜாசிங்க தெரிவித்தார். எனினும் அவர்கள் இருவரும் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் கூறினார். தொடர்ந்து பிரதான செய்திகளுடன் கிருஷாந்த் ராஜ் மற்றும் சந்திரிகா. நன்றி தாரணி. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த குடு சாமர என்று அழைக்கப்படும் துஷித்த சாமர கடுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். போலி பேரில் வெளிநாடொன்றுக்கு செல்வதற்காக விமான நிலையத்துக்கு வருகை தந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபரை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். குடுசாமர் என்று அழைக்கப்படும் துஷித்த சாமர ஹெரோயின் 500 கிராமுடன் கடந்த ஜூன் மாதம் தலங்கமையில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். விளக்கமறியலில் இருந்தபோது சுகவீனமானதால் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சந்தேக நபர் கடந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தார். வெளிசர பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்ததுடன் மேலும் 7 பேர் காயமடைந்துள்ளனர். சிறிய ரக கொள்கலன் வாகனம் ஒன்று சிறிய ரக லொரியுடன் இன்று அதிகாலை 4 மணி அளவில் மோதியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கோவில் நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக கிராண்ட் பாஸ் பகுதியிலிருந்து லொரியில் சென்ற குழுவினரே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளனர். விபத்தில் 36 வயதான பெண்ணொருவரும் இளைஞரொருவரும் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கொள்கலன் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரனுக்கு எதிராக முல்லைத்தீவில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்துக்கு அருகில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது.
வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரனால் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனு மீதான வழக்கு விசாரணை முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று இடம்பெறவிருந்தது. இந்த நிலையிலேயே நீதிமன்றத்திற்கு வருகை தரவிருந்த அனந்தி சசிதரனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்த இவர்கள் கூடினர். எனினும் இந்த வழக்கு விசாரணைகளுக்கு தான் இன்றைய தினம் சமூகம் அளித்திருக்கவில்லை என வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் தெரிவித்தார். இதேவேளை இவ்வாறான ஆர்ப்பாட்டங்கள் அரசு சார்பு குழுக்களாலும் இராணுவ புலனாய்வு பிரிவினராலும் திட்டமிட்டு நடத்தப்பட்டு வருவதாகவும் வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். திட்டமிட்டு அரச சார்பு குழுக்கள் சொல்றது அரசாங்கத்தோட சார்ந்திருக்கிறவர்களும் ராணுவ அரச புலனாய்வாளர்களும் திட்டமிட்டு செய்கிற வேலை. அவையை தொடர்ந்து நான் நினைக்கிறேன் 3 வழக்கு தவணைகளுக்கு இப்படியான குழப்பத்தை போலீசாரின் உதவியுடன் தான் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களும் காணாமல் போனவர்கள் என்றால் ஆவணமாக கொடுக்க வேண்டும். எல்லோருமே காணாமல் போன மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுற வேலையில இப்ப ராணுவ புலனாய்வாளர்களும் அரசு தரப்பு புலனாய்வு செய்து கொண்டிருக்குது. இது திட்டமிட்ட வகையில அரசாங்கத்தினுடைய வேலை. அது எங்களுடைய ஆட்கொணர்வு மேனு வழக்கு அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் போட்ட வழக்கை முறியடிக்கிறதுக்கான முயற்சி அவர்கள் பஸ்ஸில் ஏற்றி வந்துதான் கடந்த இருமுறை போலீசாரின் உதவியுடன் செய்திருந்தார்கள். கராபிட்டிய போதனா வைத்தியசாலையில் சுமார் 1 மாத காலமாக நிலவிய கழிவுகளை அகற்றுவது தொடர்பான பிரச்சினைக்கு இன்று தீர்வு காணப்பட்டது. காலி மாநகர மேயர் வழங்கிய எழுத்து மூலமான உறுதிமொழிக்கு அமைவாகவே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டது. கழிவு அகற்றுவதில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக கடந்த சில நாட்களாக கராபிட்டிய போதனா வைத்தியசாலையின் சூழல் மாசடைந்து காணப்பட்டது. காலி மாநகர சபைக்கும் வைத்தியசாலை நிர்வாகத்திற்கும் இடையில் காணப்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக வைத்தியசாலை கழிவுகளை அகற்றுவதில் இருந்து காலி மாநகர சபை விலகியிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வைத்தியசாலை ஊழியர்கள் நோயாளிகளை சிகிச்சைகளுக்காக அனுமதித்தல் மற்றும் பொதுவான சிகிச்சை நடவடிக்கைகளிலிருந்து ஒதுங்கியிருந்தனர். கராபிட்டிய வைத்தியசாலைக்கு சென்ற காலி மாநகர சபையின் மேயர் பிரச்சினையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார். මාර්ග සංවර්ධන අධිකාරිය විසින් අත්අනුමතික ලෙස කිසිම පූර්ව வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் தன்னிச்சையாக எந்தவித அறிவிப்புமின்றி குப்பைகளை கொண்டு செல்லும் வீதியை மறித்து பாரிய கால்வாய் வெட்டப்பட்டது. அது மாத்திரமின்றி நாம் அமைத்திருந்த வீதியிலிருந்து மண்ணையும் வெட்டி எடுத்துள்ளனர். இதனால் குப்பைகளை எடுத்துச் செல்வதில் நமக்கு பிரச்சனை ஏற்பட்டது. அதனால் தான் குப்பைகளை அந்த இடத்தில் ஒன்று சேர்த்தோம். குப்பைகளை கொண்டு செல்லும் வீதிக்கு குறுக்கே கால்வாயை வெட்டி தடை ஏற்படுத்தியதன் பின்னணியில் ஒரு சக்தி செயற்படுகின்றது. මේ පාරෙන් වාහනවලට ඇතුල් වෙන්න එපා කියන එක තරනම් මොකක් හරි බලවේගයක් ඇති කියලා මට දැනෙනවා. பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்ட போதிலும் சிகிச்சைகளின் போதான கழிவுகளை அப்புறப்படுத்த போவதில்லை என மேயர் மேலும் தெரிவித்தார். තීරණය කළා අපේ බැකෝ எமது ஊழியர்களை பயன்படுத்தி பெக்கோ இயந்திரங்களின் ஊடாக குழி தோண்டி இங்குள்ள குப்பைகளை புதைப்பதற்கு தீர்மானித்துள்ளேன். எனினும் வீடுகளின் கழிவுகளை மாத்திரமே நாம் அகற்றுவோம். சிகிச்சையின் போதன கழிவுகளை எரிப்பதற்கு வைத்தியசாலையில் இயந்திரம் உள்ளது. என்னைய கழிவுகள் தொடர்பாக நாம் பேசுகின்றோம். அந்த கழிவுகளை அகற்றும் நடவடிக்கை உள்ளூராட்சி மன்றங்களுக்கே காணப்படுகின்றது. அதனை முன்னெடுக்குமாறு நாம் கூறுகின்றோம். இதேவேளை வைத்தியசாலைக்கு இன்று சிகிச்சைக்காக வருகை தந்த பல நோயாளர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். 1 மாதம் காத்திருக்க வேண்டும். இருதய நோய் உள்ளதால் மருந்துகளால் தான் உயிர் வாழ்கின்றோம். எவ்வாறு நாங்கள் மருந்துகளை பெறுவது? இருதய நோய் காரணமாகவே வந்துள்ளோம். மாதத்திற்கு ஒரு முறையே மருந்துகள் வழங்குகின்றனர். அதுவும் தற்போது இல்லை. அடுத்த திங்கட்கிழமை வருவதாக கூறினேன். குப்பைகளை அகற்றுவதாக மேயர் வழங்கிய வாக்குறுதிக்கு அமைவாக சிகிச்சை அளிக்கும் நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்தார். நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தியின் பிரதான செய்தியில் தொடர்வது சக்தியின் தேடல். மலையகத்தில் காணப்படும் பெரும்பாலான பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கான வள பங்கீடுகள் மந்த கதையில் இடம்பெறுவதற்கு பல உதாரணங்கள் உள்ளன. ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்ட சென்ட் ஜான் டிலரி தமிழ் வித்தியாலயமும் அவற்றுள் ஒன்று. இந்த கல்விக்கூடத்தில் காப்போத்த சாதாரண தரம் வரையில் கல்வி கற்கும் மாணவர்களே இவர்கள். கல்வியில் முன்னேற்றம் அடைந்து வரும் இந்த பாடசாலை வள பற்றாக்குறைகளுடன் இயங்கி வருகின்றமையை காண முடிகிறது. போதிய கட்டட வசதிகள் இல்லாமையினால் அதிபர் ஆசிரியர் விடுதிகள் வகுப்பறைகளாக பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் மாணவர்கள் கற்றலில் ஈடுபடும் அளவிற்கு தளபாட வசதிகள் கூட சென்ட் ஜான் டிலரி வித்தியாலயத்திற்கு பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. பாடசாலையின் அனைத்து வகுப்பறைகளும் ஒரே மண்டபத்தில் காணப்படுவதால் கல்வி செயற்பாடுகள் பாதிப்புற்று போகின்றன. மேலும் பாடசாலையின் வகுப்பறைகள் சேதமடைந்து காணப்படுவதால் பாடசாலை மாணவர்களின் கல்வி செயற்பாடு மேலும் பாதிப்புற்று போகின்றது. எங்களுக்கான வளங்களுக்கான ஏற்பாடுகளை தகுந்தவர்கள்
செய்து கொடுத்தால் எங்களுடைய எதிர்கால கல்வியும் சிறப்பாக இருக்கும். இந்த பாடசாலையில் 3 கட்டடங்கள் மாத்திரமே காணப்படுகின்றன. இந்த கட்டடங்களின் கூரைகளும் சேதமடைந்துள்ளமையினால் மழைக்காலங்களில் நீர் உட்புகுவதாக பாடசாலை நிர்வாகத்தினர் குறிப்பிடுகின்றனர். மாணவர்களுக்கு தேவையான வகுப்பறைகளை ஒழுங்கான முறையில் போட்டுக்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதற்காக நாங்கள் ஆசிரியர்களுடைய விடுதியை கூட வகுப்பறைகளாக பயன்படுத்துகின்றோம். முற்றுமுழுதாக அந்த பாடசாலை வீதியானது மூடப்பட்டு மாணவர்கள் வரவு மிக குறைவாகவே இருக்கின்றது. பகவந்தலாவை ஹட்டன் பிரதான வீதியில் காணப்படும் இந்த பாடசாலையின் இன்றைய நிலை தொடர்பில் அறியாதார் இருக்க முடியாது. ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்ட சென்ட் ஜான் டில்லரி தமிழ் வித்தியாலயத்தின் வளப்பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய வேண்டியது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளின் கடமை அல்லவா? மத்திய மாகாண முதலமைச்சரே, இது உங்களின் கவனத்துக்கு. தொன்மையும் வரலாற்று பெருமையும் கொண்ட யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் தீர்த்தோற்சவம் இன்று இடம்பெற்றது. விசேட பூஜைகள் தீபாராதனைகள் இடம்பெற்றதை அடுத்து முருகப்பெருமான் வள்ளி தெய்வயானி சமேதராய் தீர்த்தமாடுவதற்கு எழுந்தருளினார். இன்றைய தீர்த்தோற்சவத்திலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நல்லை கந்தனின் அருளாசியை பெற்றனர். ஈழத்திருநாட்டின் வடபுலத்தில் யாழ் மண்ணில் நல்லை நகரில் கோயில் கொண்டு எழுந்தருளிய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் இம்மாதம் 1ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. நாளொரு அழகு பெற்ற நல்லூர் கந்தனின் ரதோற்சவம் நேற்றைய தினம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இன்று மாலை இடம்பெற்ற கொடியிறக்கல் உற்சவத்துடன் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் இனிதே நிறைவு பெற்றது. மகரகமையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் கேடி லால்காந்த தனது மனைவி தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். எனது மகளின் தாய் இன்றும் 4 அல்லது 4:30 மணிக்கு காலையில் நித்திரையில் இருந்து எழும்புகின்றார். தொழிலுக்கு செல்கின்றார். மகள் உயர்தரம் கற்கின்றார். பிரத்யேக வகுப்புகளுக்கு மாதத்திற்கு 30,000 ரூபாய் தேவைப்படுகின்றது. மனைவி ஒரு ஆசிரியை. அவரது சம்பளம் போதாது. எனக்கு பணம் கிடைப்பதில்லை. அவர் தாயாக போராடுகின்றார். 30 வருடங்கள் முழு நேரமாக உழைத்தேன். இனி நீங்களும் ஏதாவது செய்ய முயற்சிக்குமாறு என்னிடம் அவர் தற்போது கூறுகின்றார். நாம் வாழும் இந்த சமூகம் வெறும் மாயையே தவிர வேறொன்றுமில்லை. அதில் தீர்வை தர முடியாது. என்று உள்ளவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க முடியாது. ඒකට උත්තර හොයන්න නැතුව මෙතන ඉන්න කලාකරුවන්ටවත් මේ ඉන්න කිසිවෙකුට තමන්ගේ අම්මට සාධාරණ ඉෂ්ට කරන්න පුළුවන් වෙන්නේ නැහැ. உப்புல் சாந்த சன்னஸ்கலவினால் எழுதப்பட்டு அம்மா என்ற நூலின் வெளியீட்டு விழா மகரகம தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தில் நடைபெற்றது. இதன்போது கேடி லால்காந்த இதனை கூறினார். ஒரு வயதும் 9 மாதங்களுமான தனது பெண் குழந்தையை கொலை செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான தந்தை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 4ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். களுத்துறை மேலதிக நீதவான் முன்னிலையில் சந்தேக நபர் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பேருவல மாகல்கந்த பிரதேசத்தில் நேற்று இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றது. கைது செய்யப்பட்ட 29 வயதான குறித்த தந்தையை மனநல வைத்தியரிடம் அனுப்பி வைத்திய அறிக்கையொன்றை பெற்றுக் கொள்ளுமாறு களுத்துறை மேலதிக நீதவான் ஆயிஷா அப்தீன் உத்தரவிட்டார். செப்டம்பர் 4ஆம் திகதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. தேர்தலின் பின்னர் வேட்பாளர்கள் வரவு செலவு திட்டத்தை பகிரங்கப்படுத்துவது தொடர்பில் சட்டம் ஒன்றை கொண்டுவர வேண்டும் என மேல் மாகாண சபை உறுப்பினர் உதய கம்மன்பில கூறுகின்றார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உதய கம்மன்பில தனது வரவு செலவு திட்டம் தொடர்பில் விளக்கம் அளித்தார். கடந்த மாகாண சபை தேர்தலின் போது தனது பிரசார நடவடிக்கைகளுக்காக மக்கள் உதவியாக 43,09,800 ரூபாய் கிடைத்ததாக மேல் மாகாண சபை உறுப்பினர் உதய கம்மன்பில கூறினார்.
தேர்தல் மேடைகளில் எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை விமர்சிக்கிறது. அரசாங்கத்தின் தவறுகள் தொடர்பில் பேசுகின்றனர். எவ்வாறு எதிர்க்கட்சிக்கு அதிகாரம் கிடைத்தால் அவர்கள் என்ன கூறுவார்கள்? இன்று எமக்கு தேவைப்படுவது விமர்சனம் அல்ல, புரட்சியை அவசியமாகிறது. இந்த மாற்றத்திற்காக கடந்த காலங்களில் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டோம். எனது தேர்தல் பிரச்சாரங்களின் போது சுவரொட்டிகளை நான் ஒட்டவில்லை, மதுபானம் வழங்கவில்லை, அன்னதானம் வழங்கவில்லை, மிகவும் நெருங்கிய ஊடக பிரசாரத்தையே மேற்கொண்டேன், பரிசில்களை வழங்கவில்லை. இவ்வாறு சாதாரணமாக செயற்பட்ட எனக்கு 98 லட்சம் ரூபாய் செலவு என்றால் பாரிய தேர்தல் பிரச்சாரங்களுக்காக வேட்பாளர்கள் எவ்வளவு பெருந்தொகை பணத்தை செலவு செய்திருப்பர். எனவே இந்த வரவு செலவு திட்டம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். அதேபோன்று உலக நாடுகளில் தேர்தல் செலவுகளுக்கு ஒரு வரையறை உள்ளது. கருப்பு பணம் மற்றும் உண்மையில் சிரமப்படுவோர் ஆகியோரை அடையாளம் கண்டு தேர்தல் செலவுகளுக்கு வரையறைகளை விதிக்க வேண்டும். எனவே தேர்தலின் பின்னர் வேட்பாளர்கள் வரவு செலவு திட்டத்தை பகிரங்கப்படுத்துவது தொடர்பில் சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என பாராளுமன்றத்தின் அவதானத்திற்கு கொண்டு வருகின்றேன். எனவே ஏனைய வேட்பாளர்களும் நாட்டின் நலன் கருதி உண்மையாக செயற்பட வேண்டும் என கோரிக்கை விடுகின்றேன். தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக போலீஸ் உத்தியோகத்தர்களை வழங்கும் அளவிற்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் உபுல் ஜெயசூரியவிற்கு அச்சுறுத்தல் காணப்படவில்லை என சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சின் செயலாளர் இன்று நீதிமன்றத்திற்கு அறிவித்தார். போலீசார் ஊடாக அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தே அவர் இதனை கூறினார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்குவது தொடர்பிலான வழக்கு கொழும்பு பிரதான நீதவான் கிஹான் பிலப்பிட்டிய முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. உப்புல் ஜெயசூரியவின் அலுவலகம் மற்றும் வீட்டுக்கு வழங்கப்பட்டுள்ள போலீஸ் பாதுகாப்பு தொடர்ந்தும் வழங்கப்படுவதாக இதன்போது அமைச்சின் செயலாளரின் அறிக்கையை சமர்ப்பித்து சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் அனுர சேனநாயக்க நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். தேவைப்படின் தனியார் பாதுகாப்பு நிறுவனம் ஒன்றிலிருந்து பாதுகாப்பை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் தெரிவித்தார். நீதிமன்றம் தெளிவாக ஆலோசனை வழங்கியது. தேவையான ஆலோசனைகள் தொடர்பில் அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளோம். உப்புல் ஜெயசூரியவிற்கு பாதுகாப்பு வழங்குவது தொடர்பான முழுமையான பொறுப்பை தான் ஏற்பதாக அனுர சேனநாயக்க நீதிமன்றக்கு அறிவித்தார். ஆகவே இது தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் திருப்தி அடைகின்றது. எவ்வாறாயினும் இந்த சம்பவம் உண்மை என பாராளுமன்றத்தில் கூட பேசப்பட்டமையால் சட்டத்தரணி சங்க தலைவரின் பாதுகாப்பு தொடர்பில் காணப்படும் சந்தேகம் முழு அளவில் இன்னும் நீங்கவில்லை. சம்பூர்ண சக்கய மே දක්වා නීති සංගමයෙන් පහ වෙලා නැහැ. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ சபை தொடர்பில் நாடளாவிய ரீதியில் உள்ள கட்சி ஆதரவாளர்களின் ஆய்வு பேகம பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரிடமிருந்து இன்று முதல் ஆரம்பமாகின்றது. 2006ஆம் ஆண்டு பேகம பிரதேச சபையில் ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றி பெற செய்வதற்கு பாரிய செயற்பாடுகளை அவர் முன்னெடுத்தார். 2006ஆம் ஆண்டு பிரதேச சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட அமிலருவன் 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பியகம பிரதேச சபைக்கு அதிக விருப்பு வாக்குகளோடு தெரிவு செய்யப்பட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கான போராட்டத்தின் பொழுது 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தலைமைத்துவ சபையின் ஆலோசனையின் பேரில் அவர் உறுப்புரிமையிலிருந்து அகற்றப்பட்டார். அவருக்கு பதிலாக தோல்வியடைந்த இன்னும் ஒரு வேட்பாளர் நியமிக்கப்பட்டார். 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பேகம தொகுதியை வெற்றி கொண்ட ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க முதற் தடவையாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். இருப்பினும் அமிலருவான் போன்ற மக்கள் வரமுள்ள சிறந்த செயற்பாட்டாளர்கள் அகற்றப்பட்டமையினால் இன்று பேகம பிரதேச சபையின் அதிகாரம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு இல்லாது போயுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி என்பது பிரபல்யம் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய கட்சி என்பதே கட்சி ஆதரவாளர்களின் கருத்தாகும். ஆனாலும் மக்கள் வரமற்ற வெளிநபர்கள் கட்சி நிர்வாகத்தில் இருப்பதால் கட்சி கரைந்து கொண்டு செல்வதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இவ்வாறானவர்கள் தலைமைத்துவத்தினால் தலைமைத்துவ சபைக்கு நியமிக்கப்பட்ட பின்னர் நடைபெற்ற 2 மாகாண சபை தேர்தல்களிலும் ஐக்கிய தேசிய கட்சி தோல்வியடைந்தது. ஊவா மாகாண சபை தேர்தலிலும் ஜனாதிபதி தேர்தல் அல்லது பொது தேர்தல் ஒன்றில் இவ்வாறான வெளிநபர்களின் வழிகாட்டலில் வெற்றி பெற முடியுமா என்று கட்சி ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். தலைவர் தமது அதிகாரம் குறித்து மாத்திரம் சிந்தித்து கட்சியின் மேம்பாட்டு செயற்பாடுகளுக்கு தேவையான தீர்மானங்களை எடுப்பதற்கான அதிகாரத்தை வெளி நபர்களுக்கு வழங்கியிருப்பது ஏன் என்று கட்சியின் ஆதரவாளர்கள் கேட்கின்றனர். විශේෂයෙන්ම තනතුරු තාන්නමාන්න අහිමි කරගනිමින් තිබිච්ච ප්‍රාදේශ සභා මන්ත්‍රී ධූරය පවා අහිමි කරගනිමින් අපි මේ පක්ෂය හැරදාලා ගියේ නැහැ. உண்மையில் பதவிகள் பறிக்கப்பட்டு பிரதேச சபை உறுப்புரிமை இல்லாது போன போதும் இந்த கட்சியை விட்டு செல்லவில்லை. இந்த தலைமைத்துவ சபையினால் இந்த கட்சிக்கு என்ன நடந்திருக்குது என்று நாம் கேட்கின்றோம். இந்த கட்சியின் ஆதரவாளர்களுக்கு என்ன நடந்திருக்கின்றது?
இந்த கட்சியை தலைமைத்துவ சபையினால் சமாதானத்துடன் வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல முடியுமாக உள்ளதா? கட்சி ஆதரவாளர்களின் நாடி துடிப்பை அறியாதவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டால் ஒருபோதும் கட்சியை கட்டியெழுப்ப முடியாது. கரு ஜெயசூரிய ஆதரவாளர்களுக்கும் மக்களுக்கும் உதைத்துவிட்டு 17 பேருடன் அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டு தனியாக வந்தவர். இந்த கட்சியினதும் ஆதரவாளர்களினதும் வேதனைகள் குறித்து அவருக்கு மீண்டும் ஒரு தடவை கதைக்க முடியாது. அடுத்ததாக மங்கள சமரவீர. இந்த மண்ணில் ரணில் விக்ரமசிங்கவினால் வெற்றி பெற முடியாது என்ற கருத்தை பரப்பியவர் வேறு யாரும் அல்ல, மங்கள சமரவீர. இவர் தலைமைத்துவ சபைக்குள் புகுந்தார் என்று கட்சியை வெற்றி பாதைக்குள் கொண்டு செல்ல முடியாது. சந்திரிகாவின் அரசாங்கத்தில் அமைச்சு பதவியை வகித்த லக்ஷ்மண் கிரியல்ல போன்றவர்களால் கட்சியை வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்ல முடியாது. இதை எமது கட்சி தலைவர் உணர்ந்து கொள்ளவில்லை. அதுதான் தலைமைத்துவ சபையில் முற்போக்கான பயணம் ஒன்று இல்லை. எனவேதான் நாம் அன்றும் கூறினோம், இன்றும் கூறுகின்றோம், எமது கட்சி ஆப்பில் தலைமைத்துவ சபை என்று ஒன்று இல்லை. මේ පක්ෂයේ ව්‍යවස්ථාව තුළ නායකත්ව මණ්ඩල තිබුණේ නැහැ. இணையதளங்களூடாக பிரபல்யம் அடைந்து வரும் ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவித்தார். දිවයිනේ දිස්ත්‍රික්ක 10කට වැඩි ප්‍රමාණයක් බලවත් ජලහිඟයකින් වතුර වීදුරුවක් දකින්න නැතුව நாட்டில் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் பாரிய தண்ணீர் தட்டுப்பாட்டில் பாதிக்கப்பட்டு குடிப்பதற்கு ஒரு கோப்பை தண்ணீர் கூட இன்றி மக்கள் தவிக்கின்றனர். நிலைமை இவ்வாறு இருக்க ஐஸ் நிறைந்த பக்கெட்டுகளில் எவ்வாறு நீரை வீணடிப்பது எந்த வகையில் நியாயமாகும்? குறித்த மூளை தொடர்பான நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இலங்கையில் 2000 பேர் வரையில் உள்ளனர். ஆனால் சிறுநீரகம் மற்றும் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இலங்கையில் 10,000 பேர் வரையில் உள்ளனர். தெரியா நாட்டின் தெரியாத நிதியத்திற்கு இவ்வாறு நிதி வழங்குவது எந்த அளவிற்கு முட்டாள்தனமாகும் என்பது தொடர்பில் கேள்வி எழுப்புகின்றோம். அரசாங்கம் பிரமிட் நடவடிக்கைக்கு எதிராக பல மில்லியன் கணக்கில் செலவிட்டு பத்திரிகைகளில் விளம்பரங்கள் செய்தது. ஆனால் ஐஸ் பக்கெட் திட்டத்தில் அரசாங்கத்தின் நடவடிக்கையை விட கூடுதலான நிதி செல்கையில் அதனை தடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காமையினூடாக பின்னணியின் அரசாங்கத்தின் நிழல் காணப்படுகின்றதா என்ற பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. தேர்தல் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பட்டினி தொடர்பான போராட்டங்களை மூடி மறைக்க அரசாங்கம் செயற்படுவதாகவே சந்தேகம் ஏற்படுகின்றது. ஆகவே நாட்டில் உள்ள புத்திசாலிகள், கலைஞர்கள் மற்றும் இளைஞர் யுவதிகள் இந்த ஐஸ் பக்கெட் சவாலுக்கு இத்துடன் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். මොලේ ඇති හදවතින් නොව මොලෙන් වැඩ කරන රටේ සියලුම සිවිල් පුරවැසියන්ගේ, කලාකරුවන්ගේ, ජනප්‍රිය තරුණ වලින් ඒ වගේම තරුණයන්ගෙන් ඉල්ලනවා මේ අයිස් බකට් අභියෝගයට මෙතනින් තිත තියන්න ඕන. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தேராவில் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள மண் அணைக்கட்டுகளை அகற்றித் தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தேராவில் கிராமமே இது. இறுதிக்கட்ட யுத்த காலத்தின் போது அமைக்கப்பட்ட இவ்வாறான மண் அணையினால் இந்த பகுதி மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த அணைக்கட்டை அமைப்பதற்காக மண் தோண்டப்பட்ட பகுதி இவ்வாறு குழியாக கால்வாய் போன்று காணப்படுகின்றது. இதனால் மழை காலங்களிலும் நீர் தேங்கி குடியிருப்பு பகுதிகளுக்கு வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். பண்டுகள் எல்லாம் வெட்டி உடைச்சு அதுகளோட மூடி எங்களுக்கு துப்புரவு செய்து தர இல்லை. நாங்கள் பெரிய கஷ்டப்படுறோம். மழை வார காலங்கள்ல இந்த பாதையால போக வர முடியாது. ரோட்டுகள் எல்லாம் பெரிய சீர்கேடா இருக்குது. அப்ப அதுகளால எங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு இதற்கா தயவு செய்து தாழ்மோடம் கேட்டுக்கொள்ளுறோம். இதற்கா எங்களுக்கு சீர்திருத்தி தாருங்கன்னு சொல்லி வெள்ளமா இருக்குது. நாங்கள் இதால போக இரண்டு வாரத்துக்கு கிடைச்சது. ராவில இந்த பாதை இத்தனை வருஷமாக திருத்தையில. அத்துடன் இந்த அணைக்கட்டும் கால்வாயும் குடியிருப்பு பகுதிகளை ஊடறுத்தும் வயல் நிலங்களை ஊடறுத்தும் செல்கின்றது. இதனால் தமது விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதாக இந்த பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் இந்த இடம்பெயர்ந்து வந்த காலப்பகுதியிலிருந்து இந்த பண்டிகைக்கு பல்ல கையில தான் எங்களோட வீடு இருக்கு. இப்ப தண்ணி வந்தா புல்லா எங்களோட வீட்டு அடியெல்லாம் முட்டி பாயிர அளவில் இருக்கும். மேட்டத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து பள்ளத்தில் விழுகிறதால எங்களை பல்ல கை வீடுன்றபடியா தண்ணி வந்து முட்டிட்டு நாங்க கொஞ்சம் குறிப்பிட்ட தூரத்துக்கு இடிச்சு நாங்கள் 40,000 ரூபாய் காசு செலவழிஞ்சது. அசாதாரண சூழ்நிலையினால் வாழ்வாதாரத்தை இழந்து அதிகம் பாதிக்கப்பட்ட இப்பகுதி மக்களால் தமது சொந்த செலவில் இவற்றை சீர் செய்ய முடியாத நிலையில் உள்ளனர். ஆகவே இந்த கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மண் அணைக்கட்டுகளை அகற்றுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் சின்ன புல்லுமலை பிரதேசத்தில் காட்டு யானைகளின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார்.
மட்டக்களப்பு மாவட்டத்தின் சின்ன புல்லுமல பிரதேசத்தில் காட்டுச்சாணிகளின் அட்டகாசம் காரணமாக 3 வீடுகள் மற்றும் முன்பள்ளிக்கூட கட்டடம் ஒன்றும் சேதமடைந்துள்ளன. அத்துடன் பயிர் தோட்டங்களையும் யானைகள் சேதப்படுத்தியுள்ளதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் காரணமாக தங்களுடைய ஜீவனோபாயம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தொடர்ந்தும் அங்கு குடியிருக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக சின்ன புல்லுமல பிரதேசவாசிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். எனவே அரசாங்கம் இந்த பிரச்சினைக்கு தகுந்த தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 டுநைட் செய்திகளுடன். வணக்கம்.